இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது. தம்பி பள்ளிக்கூடம் தானான்னு கூட அது தெரியல எனக்கு. அது தெரிஞ்சுதான் இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு எதையாவது பேசுங்க. கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீங்க வளர்ந்துட்டியா? அப்ப எதுக்கு இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்கெல்லாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போறதுதான். இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்கணும். இந்த நாடகத்தை இப்ப தேர்தல் நேரத்துல போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்லுது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரன்ல 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்துல இருக்க கடைகள்ல எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள்ல என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க ஏன் இந்திய மொழி இந்தியை எதிர்க்கிறீங்க? ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்றதுன்னு இல்லை. நீங்க இந்திய மொழி இந்தின்னு உங்களுக்கு எந்த பைத்தியக்காரன் சொல்லி கொடுத்தது? எந்த பைத்தியக்காரன் உங்களுக்கு சொன்னது இந்தி மொழி இந்திய மொழி? யார் சொன்னது? இந்தின்ற கற்பிதமே ஆபத்தானது. நீங்க இந்தி இங்கிலீஷ ஒரு பயன்பாட்டு மொழியா நம்ம எடுத்துக்கிறோம். அது கெடுவாய்ப்பா வெள்ளக்கார ஆண்டுட்டதுனால இங்க வந்துருச்சு. இன்னைக்கு பல நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ் போன்ற நாடுகள் ஆங்கிலம் எடுபடுதா? நீங்க பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ்ல பேசிடுவீங்களா? நானும் வச்சிருக்கேன். வழி கேட்டேன், வழி சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் பிரெஞ்சுல தான் பேசுவான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறாம நீங்க ஒரு 2-3 மாநிலத்துல பேசுறதுனால அந்த மொழியை எல்லா நாடுகளும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்க விரும்பினால் கற்கிறோம். அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க மகாராஷ்டிரால எங்க பிள்ளைகள் 36 லட்சம் நாங்க வாழ்றோம். 36 லட்சம் வாழ்றோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்றோம். அங்க இங்கிருந்து கத்துக்கிட்டு போய் அங்க குடியேறணுமா? அங்க போனவன்னா 2-3 மாசத்துல அந்த மொழிகளை கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இந்த திராவிடர்களை நீங்க நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்க இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கணும். இத்தனை ஆண்டுகளா கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களை இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக, இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்க 18 பேர் தான் கணக்குல காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிரு. உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. திமுக தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையில உளமாற ஏத்தான் எங்க கொடுத்துருக்கணும். எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில இந்தியில பேசி வாக்கேட்டீங்க. எதுக்காக இந்தியில சூரட்டி விட்டீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சூரட்டி விட்டி வாக்கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி பாடமா இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? 30,000 ஸ்கூல்ல தமிழ் நீங்க இப்போ எதுக்குறீங்களே, அப்ப 30,000 ஸ்கூல்ல தமிழே கட்டாயமாக்குறதுக்கு வற்புறுத்திக்கலாமே. நான் வற்புறுத்தி என்ன? நீங்க இப்போ உங்க மூலமா வற்புறுத்திட்டு கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாத்தி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடிச்சது இவங்கதான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு வித்துவிட்டு அவன் வியாபாரம் பண்றவன் எதை படிக்க வர்றது? மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதுல ஒரு மோகத்துல எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. தமிழ் பயிற்று மொழியா இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியா மாறிச்சு. அப்புறம் தமிழ் விருப்ப மொழியா மாறிச்சு. எந்த தமிழனும் விரும்பாம போயிட்டான். இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதா ஒரு அறிவுன்னு ஒரு பொது புத்தியில ஏத்துனதுனால இந்த சிக்கல். இப்ப இந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுங்க. இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு இருக்குல்ல.
எதையாவது பேசுகிறது. எந்த நாடு இந்தியா? இந்தியால இந்தி கேட்கறது இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்புறம் எதுக்குடா இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சுடா? என்ன வளர்ந்துட்டா நீ? என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். வீடு இருக்கா? இல்ல எதுல வளர்ந்துக்க நீ? எதுல வளர்ந்துருக்க? மருத்துவத்திலயா இல்ல கல்வியிலயா? வாய்த்துக்காரத்தனம் பண்ணக்கூடாது. ஏதாவது பேச்சு வளர்ந்துருக்கு. நாடே பிச்சைக்கார நாடா இருக்கு. வளர்ற பட்டியலே இல்ல இந்தியா. வளர்ற பட்டியல்ல இந்தியா இருக்கா? பட்டினி உலக பட்டினியில் இருக்கிற நாடுகளின் குறியீடுல எத்தனாவது இடத்துல இருக்கு? இலங்கையில நடந்தது, பங்களாதேஷ்ல நடந்தது, இங்க நடக்கும். எழுதி வச்சுக்க. நடக்கும், எழுதி வச்சுக்க. மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க கத்துக்கிறோம். நீ ஒன்னும் அறிவுறுத்த தேவையில்லை, சொல்ல முடியல. நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம். அதுதான் அவரை சரியா படிக்க சொல்லியிருக்கேன். அவரை படிக்க சொல்லிருக்க. எடுத்தவனே மொழி கொள்கையில கொள்கை மொழி தமிழ்னு போட்டிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவரவர் தாய்மொழி. நாங்க சொல்லியிருக்கிறது பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். அது கட்டாய பாடமொழியா இருக்கும். உலக மொழிகள் எல்லாம், எல்லா உலகத்தின் மொழிகளும் எங்கள் விருப்ப மொழியாக இருக்கும், இந்தி உட்பட. நீங்க வாங்கி பாருங்க, மக்களரசு.comல அதை கொடுத்துருக்கேன், தட்டி பாருங்க. அதுல இருக்கு, அதுல தெளிவா கொடுத்துருக்கேன். நான் தானே எழுதுனேன். நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க, மொழி கொள்கை தெரியும். இங்க இந்தி தெரிஞ்சுக்கிட்டு வரானாவே எப்படி எங்க ஊர்ல சோர்திங்கிறானா வேற எதுவும் திங்கிறானா? நீங்க சோர்திங்கிறது கக்குஸ் போறதுக்குலாம் ஒரு மொழியை கத்துக்கிற சொல்றீங்க. அவர் சொல்றாரு, இதை விட்டு வெளியில போனா கக்குஸ் போக முடியாதுன்னு. அப்ப இந்தி கத்துக்கிறது கக்குஸ் போகத்தான். இந்தியின் தேவை கக்குஸ் போறதுக்கு தானே தம்பி இந்தி கத்துக்கிறது. என்ன தம்பி நீங்க விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவைன்னா கத்துக்க போறோம். வட மாநிலத்துல போய் வாழணும்னு என்ன? நீதாப்பா அங்கிருந்து வண்டியா இறக்கி விடுற. தொடர் வண்டியில நிக்க முடியாத அளவுக்கு இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 3000 4000 ஏன் மண்ணில் இறங்கிட்டு இருக்கானா, நான் போய் அங்கே இறங்கி. தம்பி நாங்க வட இந்தியால இந்தி கத்துக்காம போனா சோறு திங்க முடியாது, கழிவுற போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க இந்தி கத்துக்கலைன்னா பானிபூரி கூட வாங்கி திங்க முடியாது. அப்படி என்ன அந்த பூரியை வாங்கி திங்க வேண்டியிருக்கு? என்ன நீ வந்து எங்க ஊர்ல சோறு தின்றுவ, வேலை பார்த்துருவ, தமிழ் படிக்காம. ஆனா நான் வந்து ஹிந்தி படிக்காம ஊர்ல வர முடியாது. அது தெரியல தம்பி, பள்ளிக்கூடம் தானான்னு கூட அது தெரியல எனக்கு. அது தெரிஞ்சுதான் சொல்றேன்.